கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். Let's turn our Bibles to Habakkuk chapter 2 and verse 4. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Habakkuk 2 and verse 4. Behold, his soul which is lifted up is not upright in him, but the just shall live by his faith. We see here two groups of people. One whose soul is lifted up and the another the just. ரெண்டு விதமான கூட்டத்தாரை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அகங்காரியாய் இருக்கிறானே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அதே கடைசியில் பார்க்கும்போது நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அகங்காரியாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறவர் யார் என்றால், they are proud, they are discontent and they are impatient. மூன்று காரியங்கள். அவங்க பெருமை உள்ளவங்களாக இருப்பாங்க, அதிருப்தி உள்ளவர்களாக இருப்பாங்க, பொறுமை இல்லாதவர்களாக இருப்பாங்க. they are proud, they are discontent and they are impatient about God's works. ஆனால் இரண்டாவது ஒரு கூட்டத்தார் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. Behold, his soul which is lifted up is not upright in him, but the just shall live by his faith. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். His soul, heart and mind is lifted up. அவங்களுடைய ஆத்துமா, அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய சிந்தை எல்லாமே பெருமை உள்ளதாக காணப்படுகிறது. They question the justice and wisdom of the divine providence.
அவங்க தேவனுடைய செயல்களை அவங்க கேள்வி கேட்கிறவர்களாக, தேவனுடைய ஞானத்தை கேள்வி கேட்கிறவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் நாட் அப்ரைட், தே ஆர் கரப்ட் அண்ட் தே ஆர் wicked. பட் ஆன் த அதர் ஹேண்ட், இஃப் யூ see the just, the just people, they adore the depth of divine providence. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லும் பொழுது அதன் ஆழத்தை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. they are persuaded of the truth of divine promises. தெய்வீக வாக்கு தத்தங்கள், தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அதோடைய உண்மையை அறிந்தவர்களாக, அதோடைய சத்தியத்தை அறிந்தவர்களாக, தேவன் நிச்சயமாக செய்வார் என்று அவங்க வெயிட் பண்ணுறாங்க. they approve the season which God chooses. தேவன் எந்த நேரத்தில் அதை செய்வாரோ அதை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையாக இருப்பார்கள். ஆபிரகாமை குறித்து நம்ம ரோமர் 4வது அதிகாரத்திலே 20-21 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஜஸ்ட், தே மேக்னிஃபை காட். அவங்க கடவுளை, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த அகங்காரியாக இருக்கிறவங்க அவங்க ஆண்டவரை குற்றப்படுத்துவாங்க. தே குவெஸ்டின் த ஜஸ்டிஸ் அண்ட் விஸ்டம் ஆஃப் த டிவைன் ப்ராவிடன்ஸ். அப்படி அந்த கூட்டத்தாரை நாம் காணப்படாதபடிக்கு they shall live by faith. What does that mean? He supports himself and he quiets his own heart. அவன் என்ன சொல்கிறான்? என் ஆத்துமாவே நீ காத்திரு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பி அவன் வெயிட் பண்ணுறான். Abraham waited for the fulfillment of God's promises and it was accounted to him for righteousness. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் அதுக்காக வெயிட் பண்ணி அதை காத்திருந்து அவன் அதை பெற்றுக்கொள்கிறான். ஸோ we are called to live like the just. நீதிமான்களாக வாழும்படி தேவனுடைய காரியங்களை நாம் கேள்வி கேட்காதபடிக்கு அவருடைய வழி நடத்துதலுக்கும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நாம் நம்பி அதற்கு காத்திருக்கவும் அதை விசுவாசிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நிச்சயமாகவே வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நிச்சயமாக நிறைவேற்றுவார், ஏற்ற காலத்திலே அதை செய்வார். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட கர்த்தாவே வாக்கு பண்ணினவர் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. யார் யார் உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதற்காக காத்திருக்கிறார்களோ ஏற்ற காலத்திலே அதை நீர் நடப்பித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெருமை உள்ளவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீர் ஆண்டவரே. பெருமையான காரியங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.